நெட்ஃப்ளிக்ஸில் ஏன் இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் இல்லை அப்படின்னு நீங்களாவது யோசிச்சிருக்கீங்களா? பேசிக்காக ஒரு படம்னாலே நம்ம அதோட ஸ்டார் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைப்போம். பட் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் இந்த 5 ஸ்டார் ரேட்டிங்கிற கான்செப்டே இருக்காது. இதுக்கு ரீசன் என்னன்னா, ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெட்ஃப்ளிக்ஸ் பொய்ன்னு நினைக்கிறாங்க. டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஆவரேஜ் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவரேஜ் ஃபேலசினா ஒரு செட் ஆஃப் பீப்புளோட ஒப்பீனியனோட ஆவரேஜ் என்னவோ அதுதான் மார்க்கெட் டிமாண்ட் நினச்சி அதுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறது. இதை சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டீ கடைக்கு போகிறோம். ஒருத்தர் சுகர் ஜாஸ்தியாக டீ சொல்கிறோம், ஒருத்தர் சுகர் கம்மியாக டீ சொல்கிறோம், ஒருத்தர் ஸ்ட்ராங்காக டீ சொல்கிறோம். பட் ஆனால் இது எல்லாத்தையும் டீ மாஸ்டர் கேட்டுட்டு ஆவரேஜாக இதுதான் வந்து எல்லாருக்கும் தேவையான டீ ஓவராக ஒன்று முடிவு பண்ணி போட்டு கொடுத்தாருன்னா அது எவ்வளோ தப்பாக இருக்கும். எக்ஸாக்ட்லி இதுதான் ஆவரேஜ் ஃபேலசி. இந்த ஆவரேஜ் ஃபேலசி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நெட்ஃப்ளிக்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமர்ஷியல் படம் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது எல்லாருமே பார்த்துட்டு அதுக்கான ஒரு ரேட்டிங்கை கொடுப்பாங்க. மோஸ்ட்லி அது 4 to 4.5 ரேட்டிங்கில் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அது எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். பேரலி இன்னொரு பக்கம் ஒரு காமெடி படம் வருது, ஒரு ஹாரர் படம் வருது, ஒரு த்ரில்லர் படம் வருது, அதை வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு யோசித்தோம் அப்படின்னா பேசிக்காக அது எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகாது. ரீசன் என்ன, அதை எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு ரேட்டிங்கும் கம்மியாக இருந்திருக்கும். அது ஒரு 2 to 2.5 ஸ்டார் ரேட்டிங்லேயே வந்து ஸ்டக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதனால் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த ஆவரேஜ் ஃபேலசியில் சிக்கக்கூடாது, இனிமேட்டு பர்சனலைசேஷனுக்குள்ளே போயிடணும்னு முடிவு பண்ணி 2017 அந்த ஷிஃப்ட்டை வந்து பிளாட்ஃபார்மில் கொண்டு வராங்க. ஸோ 2017 இன்னி நிலைமை வரைக்கும் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே போய் படம் பார்க்கணும்னு யோசிச்சிங்கன்னா அந்த படத்தோட ரேட்டிங்க்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் காட்டும். அந்த பர்சன்டேஜ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா, உங்களோட பிஹேவியர் இல்லைனா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி இந்த படம் உங்களுக்கு சூட் ஆகுமா ஆகாதா, எத்தனை பர்சன்ட் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜ் தான். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இந்த ஆவரேஜ் ஃபேலசியை இந்த மாதிரி ஒரு பர்சனலைசேஷன் மூலமாக ஓவர் கம் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸில் எந்த பாயிண்ட்டில் இந்த ஆவரேஜ் ஃபேலசி அப்படிங்கிற விஷயத்த வந்து மீட் பண்ணீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, இல்லைனா எப்படி ஓவர் கம் பண்ணணுன்னு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.